This video is sponsored by Mode. ஆர்பிஐ கம்ப்ளைண்ட். ஆர்பிஐல எப்படி பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து கிளிக் ஹியர் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ரெகுலேட்டட் என்டிஸ் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைலே கம்ப்ளைண்ட் அதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து கேப்சா போட்டுக்கோங்க. என்டர் கேப்சான்னு இருக்குங்க, அது கிளிக் பண்ணி கேப்சா போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட நேம், பேங்க்கில் கொடுத்துருக்க நேம், அப்புறம் மொபைல் நம்பர், பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை போட்டுட்டு ஜெட் ஓடிபி கொடுங்க. அப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடி, கம்ப்ளைண்ட் கேட்டகிரி இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஏஜ், எவ்வளோ ஏஜோ அது கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னவோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்டேட், எந்த ஸ்டேட்லேருந்து இது பண்ணுறீங்க அதை போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களோட அட்ரஸ் போட்டுட்டு பின்கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து என்டிடி, உங்கள் பேங்க் நேம், எந்த பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அது போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஆக்சிஸ் பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதனால் ஆக்சிஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க். நீங்கள் எந்த பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. இது வந்து கிரெடிட் கார்டு ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டானு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அந்த பிரான்ச் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரான்ச் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஆல்ரெடி கோர்ட்டில் எதனா பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எதனா ரன்னிங்கில் இருக்குன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துக்கிறோம், அதனால் எந்த கொடுக்கல. இது இந்த கம்ப்ளைண்ட்டு அட்வொகேட் வச்சு நடத்துகிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ஏற்கனவே அம்புட்ஸ்மேன் ஆர்பிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. ஆமான்னா ஆமாம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம், நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை எப்படி ஃபைல் பண்ணீங்க, இமெயில் மூலிமா ஃபைல் பண்ணீங்களா இல்லை லெட்டர் எழுதி பேங்க்கில் கொடுத்தீங்களா இருக்குது. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்களா பேங்க்கில் அப்படிங்கிறது. எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண டேட்டு, அதை கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி அப்லோட் பண்ணிடணும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து போட்டு 30 நாளுக்கு அப்புறமா தான் இங்கே ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் போட்டு 30 நாள் கழித்து தான் அந்த ரிப்ளை வந்த பின்னாடி 30 நாள் கழித்து தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை வந்துச்சான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரிப்ளை வந்த டேட் அது கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரிப்ளை பண்ண ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்றைக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இது வாலெட் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டானு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அதுன்னா இது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க.
கம்ப்ளைண்ட் போட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கேட்டகிரி அது மாதிரி கேப்ரேட் அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பேலன்ஸாக போட்டிருக்காங்க, அதனால் அதை கொடுத்துக்கிறேன். கேட்டகிரி சப் கேட்டகிரி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ரிலேட்டட் ஓப்பனிங் ப்ரேசன் அப்புறம் கம்ப்ளைண்ட் கேட்டகிரி 3 கொடுத்துட்டு அதர் இஷ்யூஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு இங்கே போட்டுட்டு அப்புறம் எவ்வளோ சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க அது கேட்டிருக்காங்க, அது போட்டுக்கோங்க. இது வந்து இன்னும் எவ்வளவோ அது எனக்கு தெரியல. காம்பன்சேஷன் எவ்வளோ கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 5000 போட்டுக்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அடுத்தது மென்டல் இல்னஸ் அதுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏதாவது அடிஷ்னலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே யாருன்னா ஆம்புட்ஸ்மேன் வந்து ஆத்தரைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து சப்மிட் கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு வந்துடும். ட்ராக்கிங் பண்ணுறதுன்னா கிளிக் கேர் கொடுத்து ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணி ட்ராக்கிங் பண்ணிக்கலாம்.